Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்டுட்டே இருந்த ஹோம்மேட் கிச்சன் செட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு எங்க வீட்ல இருந்த இந்த மாதிரி பழைய டப்பா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பறக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கழுவி நல்லா காய வச்சிருக்கேன். இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம கிச்சன் செட் ரெடி பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் ரெடி பண்ணிடலாம். கேஸ் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி இது டேட்ஸ் டப்பா. அந்த டப்பாவை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதுல இன்னைக்கு கேஸ் ரெடி பண்ண போறோம். அந்த டப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல என்கிட்ட ஸ்ட்ரா மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நிறைய இருந்துச்சு. அந்த பீசஸையும் நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரே சைஸில் 4 பீஸ் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக அதே மாதிரி ஒரே சைஸில் 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று பெரிய கேஸ் ஸ்டவ்வுக்கு, இன்னொன்று சின்ன ஸ்டவ்வுக்கு அந்த மாதிரி வச்சு ஓட்டுறதுக்காக கொஞ்சம் சின்னதும் கொஞ்சம் பெருசுமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த டப்பாவை அப்படியே கவுத்தி போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு 4 பீஸ் ஒன்றா வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுல இன்னொரு 4 பீஸை ஒன்றா வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒட்டுற மாதிரியே ஓட்டுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்க்கு நான் ஒட்டிட்டேன் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேஸ்க்கு ஒட்டிக்கிறேன். இது நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒட்டுறேன். அந்த கேஸ் ஸ்டவ்வில் கம்பி இருக்கும்ல, அந்த கம்பி மாதிரி மாடலுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டுறேன். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஐடியா தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ்வில் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த பட்டனுக்காக இந்த மாதிரி கம் பாட்டிலில் வர மூடி அப்படியே செட்டாக கழட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி 2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மூடியை நம்ம அதில் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று எல்லோ கலரில் இருந்துச்சு. அதனால் நான் மார்க்கர் வச்சு 2த்தையும் பிளாக் கலரில் மாற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவு 2த்துக்கும் பிளாக் கலர் பண்ணிட்டேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். நான் எதுக்கு இந்த செட்டை மூடியோட ஒட்டுறன்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வச்சு ஒட்டணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி 2த்தையும் வச்சு ஒட்டிக்கிறேன். அந்த மூடி மாதிரி திருவுற மாதிரி வருது இல்லையா, அதை நம்ம அப்படியே திருவிட்டதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணுற மாதிரி மெத்தடுக்காக நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம சமைக்கலாம். சும்மா நான் உங்களுக்கு ஒரு மூடியை வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், அதில் திருவுறத்துக்கு மூடி இருக்கும்ல, அந்த மூடியை நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிக்கலாம். ஓகே, இப்போ கேஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிலிண்டரும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பி மாதிரி பண்ணோம்ல, அதை அந்த மேலே ஸ்ட்ரா ஒட்டணும்ல, அதில் நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் கலர் மார்க்கர் வச்சு 2த்துக்கும் பண்ணிட்டேன். அப்போ தான் அது நல்லா அட்ராக்டிவாக வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டர் பண்ண போகிறோம். சிலிண்டர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டானிக் வர பாட்டில், அந்த டப்பா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிடி கேசட் எடுத்திருக்கேன். சிடி கேசட்டில் அந்த சென்டரில் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியை எடுத்து அந்த டானிக் பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அந்த டானிக் பாட்டிலோட மூடி இருந்தாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பட் அது என்கிட்ட இப்போ இல்லை. அதனால நான் பெயிண்ட் பாட்டில் மூடி வச்சு கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதே அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுக்கிறேன். அதில் ஒரே மாதிரி 3 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சீடிலேருந்து கட் பண்ணோம்ல, அந்த பீஸை அந்த மூடிக்கு மேலே வச்சு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது 3த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த 3 பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. அந்த மேலே இருக்கிற பீஸும் கீழே இருக்கிற அந்த டானிக் பாட்டிலும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி 3த்தையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 பீஸையும் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அந்த சிலிண்டருக்கு மேலே இருக்கும்ல, அந்த மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வயர் செட் பண்ண போகிறோம். அதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வயர் இருந்துச்சு. இது நம்ம பழைய ஹாட் க்ளூ வீணாக போன ஹாட் க்ளூவில் இருந்த வயர் தான். அந்த வயர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற வயர்ஸை கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த கேஸ்லேருந்து ஒட்டிட்டு எவ்வளோ தூரம் இருந்தால் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற பீஸை கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கீழே அந்த சிலிண்டருக்கு மேலே நம்ம ஒரு மூடி ஒட்டினோம்ல, அதோட சேர்த்து வச்சு இந்த வயரை இப்படி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. போட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் ரெடி ஆகிடும். கேஸ் ரெடி அண்ட் சிலிண்டர் ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம லைட்டர் ரெடி பண்ண போகிறோம். லைட்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் ஒரு ஸ்கெட்சோட அந்த கேப் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் விசில் இருந்துச்சு. அந்த விசிலில் இருக்கிற சின்ன கேப் மட்டும் எடுத்து அதுக்கு மேலே இருந்த சின்ன பிளாஸ்டிக் கட் பண்ணிட்டேன். இப்போது அந்த பிளாஸ்டிக் உள்ளே கொஞ்சமாக ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரா இருந்துச்சுல்ல, அதை எடுத்து ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்சுக்குள்ளே இந்த ஸ்ட்ராவை இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட லைட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். கேஸை இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக அந்த பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராவை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டர் இந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்மளோட லைட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ரெடி, அதே மாதிரி சிலிண்டர், லைட்டர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வச்சு யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு போகிறோம். ஓகே, அதுவும் எல்லாமே நான் பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணுறேன். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் இல்லைனா நீங்கள் சும்மா சாதாரணமாக 10 ரூபிக்கு ஜூஸ் வாங்கினீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டில் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து 2 பீஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸுமே நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ இதில் கீழே இருக்கிற பீஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பீஸை வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால லென்த்தை கம்மி பண்ணிவிட்டு அதை நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு அவ்வளோவா லுக்காகவே தெரியல. சைடில் 2 இடத்த விட்டுட்டு, அதாவது சைடில் வந்து நம்ம பிடிப்போம் இல்லையா, அந்த பிடிக்காக கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்த வந்து நான் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். அந்த பிடியை வந்து கொஞ்சம் வளைவாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது பிடி வச்சு பவுல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இல்லை. சும்மா ஒரு பவுல் மாதிரி வேணால் வச்சுக்கலாம். இது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ க்ளோஸாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால நான் ஒரு சின்ன பவுல் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் மாற்றிட்ட பிறகு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்டுக்கு ஒயிட் கலர் அவ்வளோ தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த வாட்டர் கேனில் இன்னொரு பீஸ் கட் பண்ணி போட்டோம்ல, அந்த பீஸ் எடுத்து ஒரு தண்ணி கேனோட மூடியை வந்து கீழே வச்சு பார்க்குறதுக்கு ஒரு பானை ஷேப்பில் இருந்துச்சு. சாப்பாடெலாம் செஞ்சுக்கலாம், அதுக்காக அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிகால் காலியாக போன டப்பா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய டப்பா தான். அந்த டப்பாவில் மேலே இருக்கிற ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிபியோட மாடலில் என்கிட்ட ஒரு பீஸ் இருந்துச்சு, அந்த பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி கேனோட மூடியை வந்து சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபெவிகால் பாட்டிலில் கீழே கொஞ்சம் இடம் இருக்கும்ல, அதையும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த பிபியும் கொஞ்சம் ஹைட்டாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதுலேயும் கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேன் பாட்டிலோட மூடிக்கு கீழே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிபி மாதிரி இருந்த பிளாஸ்டிக் ஒட்டிட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த ஃபெவிகால் பாட்டிலோட கேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ ஃபுல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணிட்ட பிறகு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி கிடைக்கும். இது வந்து ஜூஸ்லாம் குடிக்கிறதுக்காக நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கிளாஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஃபெவிகால் பாட்டில் எடுத்துகிட்டு அதுலேயும் மேலே இருக்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற அதுவும் வேணாம், அதனால அதையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சிடியில் வந்து அந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப்பை அந்த ஃபெவிகால் பாட்டிலோட கேப்புக்கு கீழே வச்சு இப்படி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அது திரும்பவும் ஃபெவிகால் பாட்டிலில் சின்ன பீஸை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து சைடில் இப்போ நான் வச்சு ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு ஒரு காஃபி கிளாஸ் மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஃபெவிகால் பாட்டிலில் பண்ண இந்த காஃபி மகு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா திரும்பவும் இதே மாதிரி ஃபெவிகால் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அந்த பாட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுறாமல் அந்த பிடி இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து வச்சு நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டும் போது கொஞ்சம் பெரிய மக் இருக்கிற மாதிரி, இது வந்து பிடி வச்ச கோவலைன்ற மாதிரி இருக்கும், பிடி வச்ச கிளாஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும், தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்குலாம் நம்ம வச்சுருப்போம், அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஃபெவிகால் பாட்டிலில் இருக்கிற பீஸ் எடுத்து அதை வந்து கொஞ்சம் பிடி வச்ச மாதிரி ஒரு சின்ன, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, இது ஸ்பூனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு சின்ன தவா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் வந்து அந்த பிடியில் டெக்ஸ்சர்லாம் டிசைன்லாம் வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் வந்து நம்ம சாம்பாருக்கெலாம் தாளித்து ஊற்றுவாங்கள்ல, கடுகுலாம் போட்டு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எண்ணெய் கரண்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கம்மில் வந்து காலியாக போன டப்பா இருந்துச்சு, அந்த டப்பாவை எடுத்திருக்கேன். அதில் வந்து மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவோட மூடி எடுத்து மூடுறேன். அப்படி மூடும் போது என்ன ஆனிச்சுன்னா ஒரு சின்ன பருப்பு, அரிசி பருப்புலாம் போட்டு வச்சுக்கிற டப்பா மாதிரி ரெடி ஆனிச்சு. ஓகே, அது வந்து நான் ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்காக ஒரு தொங்கிட்ட கொடுத்துருக்கேன். அது பிரிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். அந்த கேனில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த பீஸை மட்டும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கு திரும்பவும் பிடி வைக்கணும். இது வந்து ஒரு சின்ன தவா மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, குழம்புலாம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் பாட்டிலில் இருந்த 2 பீஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் எப்படி மடித்து வளைச்சி மடிக்கிறேனோ அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டதுக்கப்புறம் அது 2 சைடும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சைடில் வச்சு ஒட்டுங்க. ஓகேவா, இது வந்து ஒரு பிடி மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். ஃபுல்லாக வச்சு ஒட்டிட்டதுக்கப்புறம் பிடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம குழம்பு அந்த மாதிரி செய்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம்.
ஓகேவா? இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம மூடி செய்யணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வாட்டர் கேனில் வரும்ல, பெரிய தண்ணி கேனில் வர மூடி, இந்த மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஃபெவிகால் பாட்டிலோட மூடி எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அழகான ஒரு அந்த தவாக்கு ஒரு மூடி மாதிரி ரெடி ஆகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மூடியும் ரெடி ஆகிடுச்சு, தவாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்டிக்கர் பிரிக்க கொடுத்துருந்தேன் சொன்னால, ஸ்டிக்கர் பிரித்து வந்துட்டதுக்கப்புறம் க்ரீன் கலர் மூடி எடுத்துகிட்டு ஒயிட் கலர் மூடி போட்டு மூடிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல கேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு டப்பாவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிடி கேசட் எடுத்திருக்கேன். அந்த சிடி கேசட்டில் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பலன்னு இருக்கும்ல அந்த ஏரியாவை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு தோசை கரண்டி வந்து கட் பண்ண போகிறேன். தோசை கரண்டி கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதோட மாடலில் மட்டும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பரான ஒரு தோசை கரண்டி நம்மளுக்கு வந்துடும். சிடி கேசட்டில் நம்ம இந்த மாதிரி தோசை கரண்டி பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்ல நேச்சரான லுக்கு கிடைக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இதே மாதிரியே அந்த சிடி கேசட்டில் நிறைய ஸ்பூன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த ஸ்பூன் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாடலில் வரைஞ்சி அது மாதிரி ஒன்று கட் பண்ணி எடுத்து லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பூன்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஒரு 10 ரூபி ஃபெவிகால் பாட்டில் இருக்கும்ல, அந்த பாட்டிலில் இருக்கிற பீஸை கட் பண்ணுறேன். அதை எப்படி கட் பண்ணுறேன்னா, மேலே இருக்கிற பீஸை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மக்கு மாதிரி ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்து சைடில் இப்படி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் இது நல்லா வந்து தண்ணிலாம் வைப்போம்ல, அந்த மக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி போட்டோம்ல அந்த ஃபெவிகால் பாட்டிலோட மேலே இருக்கிற ஏரியா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீழே கொஞ்சம் பீஸ் இருக்கும்ல, அதை கட் பண்ணி போட்டுவிட்டு ஹாட் க்ளூ வச்சு அது ஃபுல்லாக அந்த ஹோல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹாட் க்ளூலேயே அது வந்து க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சமே அந்த ஃபெவிகால் பாட்டிலேருந்து பீஸ் எடுத்து அதை வந்து சைடில் இப்படி வச்சு ஒட்டுறேன். இதுவுமே வந்து ஒரு காஃபி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப குட்டியான ஒரு காஃபி கிளாஸ். ஓகே, அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல் தான் ரெடி பண்ண போகிறோம். தோசைக்கல் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய மூடி ஒன்று எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு உடஞ்சி போன மூடி தான், பட் பரவாயில்ல, நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த உடஞ்சி போன மூடி எடுத்து அந்த சென்டரில் இருக்கிற ரவுண்டு பீஸை மட்டும் நான் கட் பண்ணுறேன். அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும்ல தோசைக்கல்லில், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் பீஸை மட்டும் அந்த கைப்பிடி மாதிரி சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லும் ரெடி, தோசை கரண்டியும் ரெடி. தோசைக்கல் வந்து எல்லோ கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. நான் அப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஏன்னா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணால் தான் நல்ல நேச்சரான லுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தட்டு தான் இல்லை, அதனால தட்டு ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இதே மாதிரி ஒரு தண்ணி கேனில் இருக்கிற மூடி எடுத்து ஒரு தட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிறைய இந்த மாதிரி மூடி இருக்கும்ல, அதையே நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கடுகு, ஜீரகம், எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பெயிண்ட் காலியாக போனால் இந்த மாதிரி பாட்டில்ஸ் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் பால் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பொருள் ஒன்று கிடந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை வச்சு இப்படி ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் சின்ன தவா, நம்ம வந்து தாளித்து ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி தவா ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு குட்டியாக நேச்சராக நல்லா இருந்துச்சு. அதை கூட நான் அடுப்பில் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஒரு குட்டீஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து சாக்லேட் இருந்துச்சு, குட்டி குட்டி சாக்லேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சும்மா தான் கிடக்கு. சரி, இதையும் நம்ம ஒரு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி முயல்னு நினைக்கிறேன், முயலா எலியான்னு தெரில, அந்த மாதிரி லுக்கில் கொடுத்துருந்தாங்க. பட் இதை நம்ம வந்து ஒரு தவாவாக மாற்ற போகிறோம். சின்ன ஒரு பொரிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கடாயாக மாற்ற போகிறோம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து காது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் வந்து கையிலேயே பிரித்து எடுத்துட்டேன். அதை எடுத்து இந்த மாதிரி அந்த தவாக்கு வந்து காது வைக்க போகிறோம். ஓகே, நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், இதை நான் இந்த மாதிரி வச்சிட்டதுக்கப்புறம் குட்டியான ஒரு கடாய் வந்து அழகாக ரெடி ஆனிச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோமா, இதோட பாதி பீஸ் இருந்துச்சுல, அதையும் தூக்கி போடாதீங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எங்கிட்ட இருந்துச்சு, இது எதுக்கு வந்ததுன்னே தெரில. பட் அந்த பீஸையும் இப்போ நான் கட் பண்ண இந்த பீஸும் சேர்த்து வச்சு ஒட்டும் போது செம்மையாக ஒரு கிளாஸ் வந்து ரெடி ஆனிச்சு. அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. எனக்கே தெரியல இந்த மாதிரி இருக்குன்ட்டு, டக்குன்னு பார்த்துன்னு ஐடியா வந்துச்சு, அதனால ஒட்டிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்து கீழே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் எங்கிட்ட நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ஸ் கூட
கூட குட்டி குட்டி வாட்டர் ஸ்கேன் யூஸ் பண்ணி இது எதுக்கு கட் பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன பவுல் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படும்ல, அதுக்காக அது கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக. அடுத்து வந்து இது அந்த கம் பாட்டிலில் கட் பண்ணி போட்டு மேலே இருக்கிற பீஸ் தான். இது வந்து நான் அந்த புனலாக யூஸ் பண்ண போகிறேன். புனல் தெரியும் இல்லையா, நம்ம கிருஷ்ணாயில் எண்ணெய்லாம் ஊற்றுறோன்னா கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வச்சு ஊற்றுவோம்ல, அதுக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட வேணாம்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல்லில் வந்து பாருங்கள், நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர்லேயும் நான் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சிலிண்டர்லேயும் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ கேஸ் ஸ்டவ் அண்ட் சிலிண்டர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவை தூக்கி போட்டு அதுக்கு மேலே நம்ம எல்லா பொருளையும் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கிச்சனில் எப்படி வச்சு எல்லா பொருளையும் வச்சு அசம்பிள் பண்ணுவோமோ அந்த மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இப்போ ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக அங்கங்கே நான் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். ஓகேவா, கரெக்டாக ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலேயும் உங்களுக்கு திங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்களே மாற்றி மாற்றி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இது போதும்னு தோணுச்சு. தட்டு, கடாயி, அதே மாதிரி கிளாஸு, தோசைக்கல் எல்லாமே ஓகே, இதுவே போதும் அப்படின்னு தோணுனால எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே நான் செஞ்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்துச்சு. அந்த ஸ்பூனை வந்து நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆஃபாக கட் பண்ணி வச்சுட்டேன். அது ஈஸி தான், அது நீங்களே கட் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நம்மளோட கிச்சன் செட் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது என்னால் வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்காம இருக்கவே முடியல. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு விளாட்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இதை விளாட்னேன், அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. அந்த தோசைக்கல் வந்து உண்மையாகவே நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் செம்ம நேச்சராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஸ்டவ்வாக இருக்கட்டும், அந்த சிலிண்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தோசை மட்டும் சுட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன். செஞ்சிட்ருக்கும் போதே எங்கள் வீட்டில் வந்து பேல்பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பேல்பூரி எடுத்து நான் இந்த கடாய்க்குள்ளே போட்டு நல்லா வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம உண்மையாகவே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற பொருளை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் பிளாஸ்டிக் சொப்பு ஜாமான் வாங்குவோம் இல்லையா, அதோட ரேட் எப்படி நீங்கள் இவ்வளோ திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா 300 ரூபாய்க்கு கம்மியாக நம்மளால் வாங்க முடியாது. பட் இந்த திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி தான் செலவாகும். நம்ம வீட்டில் பழசு தூக்கி போடுற பொருளை வச்சு இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து குட்டீஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்களே வந்து செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவுமே இருக்கும் செய்கிறதுக்கு. ஓகே, அப்படி இல்லைனா குட்டீஸ் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த அட்டை இருந்துச்சு. அந்த அட்டையில் எடுத்து இது எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்டை இருந்துச்சுன்னா அசம்பிள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு சின்ன கவரில் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே செஞ்சு விளையாடுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிச்சன் செட்டு. நான் ரொம்ப நேரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் காமிக்கல. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த எல்லா சொப்புஜிலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிங்க அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய் பாய்.